ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த ட்ராமா முடிஞ்சதுனால, புதுசா இன்னைக்கு ஒரு ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸா பிறந்த 2 குழந்தையும் தனித்தனியா வளருது. 2 பேருமே பொண்ணுங்க தான். 2 பேருமே வேற வேற இடத்துல வேற வேற விதமா வளர்றாங்க. அதுல ரொம்ப பணக்காரியாவும், வசதியாவும், ரொம்ப திமிர் புடிச்சவளாவும் இருக்கிறவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆல்ரெடி அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும் குழப்பமா இருக்கா. அந்த நேரத்துக்கு இவளுக்கு ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போயிடுது. அதுக்கப்புறமா அவளோட ட்வின் சிஸ்டரோட இடத்துக்கு அவ மாதிரி போயிடுறா. அது அவளுக்கே தெரியல நான் யாருன்றது. அதனாலதான் அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரிய வந்ததா, புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, அவங்களுக்குள்ள மறுபடியும் லவ் வந்துதா அப்படின்றதுதான் இந்த கதை. இந்த கதை உண்மையாவே ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நான் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கேன். இப்ப வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட பாப்போம். ஆரம்பிக்கும் போதே யங்கா தான் காட்டுறாங்க. இவ ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப நல்லவ. இவளுக்கு இப்ப நிற மாசம் கர்ப்பமா இருக்கா. புருஷங்காரன் என்ன ஆனானே தெரியல. இவ தான் காங். இவ எங்க வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம எங்க இருக்காளோ அதே இடத்துக்கு தான் இவ கார்ல வந்துகிட்டு இருக்கா. இவளுக்கும் இவளோட புருஷனுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. யங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கீழே போட்ட மொபைலை எடுக்கிறதுக்காக காருக்கு கீழே குனிரா. அங்க பார்த்தா இவளை ட்ராக் பண்றதுக்காக யாரோ ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்காங்க. இவளை யாரோ ஃபாலோ பண்றாங்க. அதே நேரத்துக்கு காங்க என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, யாரோட இன்ஸ்டாகிராமையே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல இவளோட புருஷன் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே இவ செம கடுப்புல இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே யாங் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, யாரோ ஒருத்தன் உட்காந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் பாத்துடுறா. பார்த்த உடனே அவனுக்கு தெரியாம இவ ஓடி போய் ஒளிஞ்சே போய் காங்கோட கார்ல ஏறிடுறா. இவளோட மொபைலையும் கார் கீயையும் கீழே வச்சுட்டு நம்ம காங்கோட காரை வேக வேகமா எங்க எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. கீழே இருந்த சாவிய பார்த்த காங் என்ன பண்றானா, வேக வேகமா அந்த யங்கோட கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இவளோட காரை பயங்கரமா ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கா. அங்க இருந்த அல்லியா ஒருத்தன் அவன் யாங் தான் போறா அப்படின்னு நினைச்சு இப்ப காங் போற காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா வேகமா போன காங் நம்ம யாங்க மிஸ் பண்ணிடுறா. அதனால இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அந்த போனை எடுத்து ஏதாவது கால் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கலான்னு பார்த்தா, அந்த போன்லயும் லாக் போட்டு வச்சிருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் சாய். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ தான் ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட். இவளோட பேர் ரீ. வேக வேகமா காரை எடுத்துட்டு பீச்ல நிறுத்திடுறா யாங். இப்ப பார்த்தாதான் நம்ம காங்கோட கார்ல டிவோர்ஸ் சர்டிபிகேட் இருக்கு. அதை பார்த்த உடனே என்னடா நடக்குது இங்க, இந்த பொண்ணுக்கு பாவம் டிவோர்ஸ் ஆக போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் பார்த்தா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட அந்த பீச்லயே தான் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதிர்பார்க்காத விதமா காங் நின்னுகிட்டு இருக்க இடத்துல பெரிய ஒரு வண்டி அவளோட காரை மோதுது. ஆனா நல்ல விதமா என்ன ஆகுறான்னா, அவ கார்ல இருந்து ஃபுல்லா கீழே போய் விழாம அவ அங்க தரையிலேயே விழுந்துடுறா. கார் மட்டும் பாதாளத்துல போய் விழுந்துடுது. இப்பதான் எங்க என்ன பண்றான்னா, ஒரு பப்ளிக் பூத்துல நின்னுட்டு அவளோட மொபைல் நம்பருக்கே கால் பண்ற, எப்படியாவது காங்க கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்பதான் மென் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் யாரு அப்படின்னா, இவருமே ஒரு லாயர் தான். இவர் ஒரு செகண்ட் லீட்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு கார் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டைம்க்கு எதிர்க்க ஹீரோயின் ஃபுல்லா ரத்த கலரையா நின்னுகிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவர் பேயின்னு நினைச்சு பயந்துடுறாரு. அப்பதான் ஹீரோயின் இவர்கிட்ட ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, என் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் இவருக்கு நம்ம யாங்க தெரிஞ்சிருக்கு. யாங் நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தப்பா கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஆக்சுவலா இது காங். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட லைஃப்லயே என்ன நடந்தது அப்படின்றதான் இப்ப காட்டுறாங்க. ஆக்சுவலா காங்க தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. காங்கோட ஹஸ்பண்ட் தான் நம்மளோட ஹீரோ. அப்ப நான் காங்கே நம்ம ஹீரோயின்னு சொல்லிக்கலாம். இவ ஜாக்கிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பூச்சி பாதி உயிர்ல கஷ்டப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவ ஷூ கால வச்சு அதை நசுக்கி அங்கேயே சாவடிச்சிடறா. அவங்க புருஷங்காரன் பார்த்த உடனே கேட்கிறான், அதாவது நம்ம ஹீரோ, எதுக்காக அதை சாவடிச்சு நீ விட்டுருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது வழியிலேயே கஷ்டப்பட்டு சாகிறதுக்கு அதுக்கு இப்போ மோட்சமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றா. இவளை அப்படியே கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே புருஷங்காரன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா புருஷங்காரன் மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறான். இவனுக்கு இவளை கொஞ்சம் கூட பிடிக்கலையா, இவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. இப்பதான் ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் காட்டுறாங்க. இவருக்கு இவங்க செகண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு பிறந்தது ஹீரோ மட்டும்தான். அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா. இவ தான் ஹீரோவோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு. நம்ம
நம்ம ஹீரோவோட ஸ்டெப் சிஸ்டர். இவகிட்ட அவங்க அப்பா என்ன கேக்குறாருன்னா, எங்க போனா அவன் புருஷன் காலங்காத்தாலேயே அப்படின்னும் போது, ஐயோ அவர் வேலையில பிஸியா இருக்காருப்பா, அவர் விடிய காலையிலேயே எழுந்து ஆபீஸ்க்கு போயிட்டாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நானும் அவரும் நல்லபடியா கம்பெனியை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றா. இப்ப காட்டுறாங்க இல்லையா, இவர் பேரு தான் வந்து ஹூன். இவர் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட அக்காவோட புருஷன். அவர் ஜாலியா ஜல்சாவோட ஜல்சா பண்ணின்னு இருக்கும் போது கரெக்டா பொண்டாட்டிக்காரி வரா, பச்சை முட்டையெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து அவன் மண்டையிலயும் இவன் மண்டையிலயும் கடாசுறா. இவ தான் பொண்டாட்டிக்காரின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு ஒரே ஓட்டம் பிடிச்சி அங்கிருந்து ஓடியே போயிடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த ஆள் என்ன சொல்றான்னா, ரொம்ப கேஷுவலா என்னவோ புதுசா இப்பதான் தெரியும்ன்ற மாதிரி எதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்றான். இதை பாரு, நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா என் தம்பிக்கிட்ட இருந்து அந்த கம்பெனியை நம்மளால காப்பாற்றவே முடியாது, நீ கொஞ்சமாச்சும் வந்து அக்கறையா நடந்துக்கிட்டீங்கன்னா தான் அப்பா நமக்கு அந்த கம்பெனியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதை பத்திலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான் புருஷங்காரன். என்னதான் இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலுமே வந்து இந்த மாதிரி புருஷங்காரனை ஒரு நிலைமையில பார்த்தா எந்த பொண்டாட்டிக்கு தான் கடுப்பா இருக்காது. அப்படியே ஐஸ் கட்டி எல்லாம் தண்ணியில போட்டு எடுத்துட்டு வந்து மொத்தத்தையும் இவன் மேல ஊத்திடுறா. கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய மெடிசன் கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனில தயாராகிற மெடிசனை பத்தி தான் ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த மெடிசனை சாப்பிட்டு ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் காங் தான் வந்துட்டு இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் ரொம்ப லேட்டா வந்து ஹீரோவோட மச்சான் கேஸுக்கே வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. என்னையா நீ ஈர துணி எல்லாம் போட்டுன்னு வந்திருக்க அப்படின்னும் போது, என்ன பண்றது, எல்லாம் என் பொண்டாட்டி பண்ண வேலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம எங்க காட்டுறாங்க, அவளுமே வந்து பார்த்தா ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த கம்பெனியும் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கு கீழே வேலை செய்யறது தான். இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தா, யங் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இவங்களோட கம்பெனி மெடிசனை பத்தியே ரிப்போர்ட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அந்த மெடிசன் சரியில்லை, அது மட்டும் இல்லாம அந்த மெடிசனை கண்டுபிடிச்சது என்னோட புருஷங்காரன் தான், அவனையும் இப்ப காணும், என்ன ஆச்சுன்னே தெரியல, அவர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு கதையா சொல்லி வச்சிருக்கா. ஆனா அவளோட மூஞ்ச மட்டும் மறைச்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே கொலை வெறியா இருக்காங்க, இவளை கண்டுபிடிக்கணும், இவ யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்ப இந்த எங்கோட மேனேஜர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அங்க நின்னுகிட்டு இருக்க பொண்ணோட பேக் சைடு பிடிச்சி தடவிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சைலண்டா இருக்கா. அவளுக்கு கடுப்பா இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கா. அப்படியே அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேக்கலும் போல ஆத்திரமா வருது. இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்றது, வேலை முக்கியமாச்சே அப்படின்னு சைலண்டா இருக்கா. காங்க காட்டுறாங்க. காங்க இப்பதான் வாதாடிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா வந்துட்டு இவ என்ன பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, இவங்களோட ஃபேமிலி கம்பெனி தானே அந்த கம்பெனி, அந்த கம்பெனியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு மேலேயே வந்து எல்லா பழியுமே தூக்கி போட்டுடுறா. அதாவது என்ன சொல்லிடுறா அப்படின்னா, அந்த மெடிசன் வந்துட்டு அதிகப்படியா சாப்பிட்டா வந்து கண்டிப்பா அபார்ஷன் ஆகும் அப்படின்றது ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ண விஷயம். அந்த மெடிசன் அப்ப நீ வேணும்னே சாப்பிட்டுருக்க, வேணும்னே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் நீ சாப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேசிய மாத்தி விட்டுறா. அந்த பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அக்கா புருஷன்காரனே கேக்குறான், ஏமா என்னதான் வந்துட்டு நம்ம கம்பெனி ஜெயிக்கணும் அப்படின்னாலுமே அந்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம இப்ப வின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேற வழியே இல்லை, இல்லைன்னா நம்ம இந்த கேஸை தோக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு மாடியில இருந்து இவ காலிலேயே வந்து விழுந்து சாகுறா. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை இறந்திருக்கா. அந்த குழந்தை இறந்து போயிருக்கா. இப்ப அந்த குழந்தையோட நினைவிடத்துல வந்துட்டு இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் நேரா கோர்ட்ல இருந்து அவங்க மாமனாரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரா. அங்க வந்து பார்த்தா நாத்தனார்காரி தான் இருக்கா. அவ வந்த உடனே என்ன பேசுறா அப்படின்னா, இன்னைக்கும் எவ்வளவு ஒருத்தைய கொன்னுட்டியாமே, அது எப்படி, நீ எத்தனை பேரை கொன்னாலுமே வந்து சும்மா ஜாலியா அசால்ட்டா உன்னோட லைஃப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க, இப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன்னோட பொண்ணையும் நீ கொன்ன, இப்ப பாத்தியா இன்னொரு பொண்ணையும் கொன்னுட்ட. அது மட்டும் இல்ல, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோ. இன்னும் நீ கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ 40 வயசு கேள்வி ஆயிடுவ, உனக்கு வந்து குழந்தையும் இல்லாம வாரிசும் இல்லாம கண்டிப்பா உன் புருஷன்காரனே உன்னை விட்டுட்டு போயிடுவான். உன் புருஷன்காரன் உன்னை விட்டுட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நீ ரொம்ப சீக்கிரமே ஒரு குழந்தை பெத்துக்கோ, இதுதான் என்னோட சிம்பிளான அட்வைஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. நேரா மாமியாரை பார்க்கறதுக்காக மாமியாரோட ரூமுக்கு போனா அங்க மாமியாருக்கு மசாஜ் நடந்துகிட்டு இருக்கு. மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அதை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப கடுப்பாயிடுறா. மாமியார் சும்மா இல்லாம
ஏம்மா உன்னோட அம்மா எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோயின் ஐயோ எனக்கு இந்த வெக்கமான சூடு சொரணை தன்மானம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உங்க உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறா. லாயர் மென்ன காட்டுறாங்க. லாயர் மென் வந்து இப்பதான் அவனோட ஆபீஸ்ல இருந்து வெளியில பாக்குறான் ஒரு பாட்டி ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நேரா பாட்டி கிட்ட வந்து உங்களுக்கு உடம்பு எதுனா சரியில்லையா எதுனா பண்ணுதா நான் வேணா உங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விடட்டுமா அப்படின்னும் போது இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஜஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருந்தது அதனால நான் உட்காந்துட்டேன் இப்ப நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டி வேற யாரும் இல்ல நம்ம யங்கோட பாட்டி தான். இவனும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்லா ஜாலியா பாட்டியை வந்து வழி அனுப்பி விடுறான். ஆக்சுவலா பாட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பாட்டிக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதை வந்து பேத்திக்கிட்ட கூட சொல்ல முடியாம அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவை டிராப் பண்றேன் அப்படின்னு கார்ல கூட்டிட்டு வரா. அவ செம்ம காண்ட்ல இருக்கா அவங்க அம்மா மேல. இதுக்கு மேலே நீ என்னை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தணும்னு நினைப்ப. ஆல்ரெடி என்னோட பொண்ணு என்னை விட்டு போயிட்டான் அவளையும் நான் தான் கொன்னேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன். நீயுமே செத்துடு நீயும் செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா இன்னும் நான் என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாவும் நல்லபடியாவும் வாழ்வேன். ஏன்னா என் லைஃப்ல இருந்து யார் போனாலும் தான் எனக்கு கவலை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாம பேசுறா. அது மட்டும் இல்லாம நடு ரோட்லயே வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டும் போயிடுறா. இவங்க தனியா நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. நாத்தனார் சொன்னதை வந்துட்டு தட்டாம செய்வாள் ஹீரோயின்ற மாதிரி அவ என்ன பண்றா அப்படின்னா எப்படியாவது இன்னைக்கு அவ புருஷங்காரன் கூட ரொமான்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ரூம்க்கு வரா. ஹீரோ வந்து தனியா ஒரு ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். பொண்ணு இறந்ததுல இருந்து உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தவன் ஹீரோயின் வந்த உடனே வந்து படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் செம்ம கடுப்பு அங்க இருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு யாங்கோட ஆபீஸ்ல எல்லாருமே வந்து அவுட்டிங் போயிருக்காங்க. பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் என்ன பண்றான்னா அந்த பொண்ணு கிட்ட மறுபடியுமே தப்பா தான் நடந்துக்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணணும்னு எவ்வளவு நினைச்சாலும் இவன் அங்க இருந்து போற மாதிரி தெரியல. அப்பதான் யாங் உள்ள வரா. உடனே அவனை டைவர்ட் பண்ற மாதிரி பாட்டு பாடுற வாங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா அப்பவும் அந்த பொண்ணை விடாம இவன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த யாங் வந்து காண்டாயிடுறா. கையில வச்சிருந்த மைக்க தூக்கி அவன் மண்டையிலேயே அடிக்கிறான். அப்பதான் அவனோட விக் வந்து எகிரி போய் கீழே விழுது. பார்த்தா அவனுக்கு சொட்ட மண்டை போல. இதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு ரொம்பவுமே அசிங்கமா போயிடுது. இருந்தாலும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருக்க விக்கி எடுத்து மாட்டிக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போயிடுறான். மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா நான் வெக்கேஷன் லீவ் எடுக்கிறேன் நம்ம எங்கன்னா போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும் போது இவன் எனக்கு லீவ் எல்லாம் இல்ல நான் வந்து பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ போகும்போது அவனோட மொபைல் போனை விட்டுட்டு போயிடுறான். அந்த டைமுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இவனோட போட்டோவையே அவ எடுத்து இவனுக்கு அனுப்பி வச்சிருக்கா. அந்த போட்டோல எல்லாம் பார்த்தா இவன் வந்து பயங்கரமா சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. வெளியில வந்துட்டு நீ இந்த மாதிரி தான் இருக்க ஆனா என்கிட்ட மட்டும்தான் இப்படி இருக்கியா அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் டோட்டலா பிஞ்சு போன ஷூவை போட்டுட்டு ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. இவ தான் வந்து ரீ, அதாவது நம்ம ஹீரோவோட லவ்வர். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட நம்பருக்கு கால் பண்றா. இதை பாருமா என் புருஷங்காரன் வந்துட்டு அவனோட போனை வீட்லயே விட்டுட்டு போயிட்டான் நீ யாரு அப்படின்னும் போது அவ என்ன சொல்றா அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு யாரா இருப்பா அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுது. கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றான்னா அப்படியே சட்டு புட்டுன்னு செம சூப்பரா ரெடி ஆயிட்டு அவனோட காலேஜுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறா. நல்ல மழை வந்துடுது. அதனால காரை விட்டு இறங்காம வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கா காலேஜோட வாசல்ல. அப்ப வேக வேகமா புருஷங்காரன் கொடையை எடுத்துட்டு ஓடி வரான். என்னத்துக்குடா வரான் அப்படின்னு பார்த்தா ரீ வந்து மழையில நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. இவன் வேகமா வந்து கொடையெல்லாம் அவ கையில கொடுத்துட்டு அவளோட ஷூ பிஞ்சிருக்கு இல்லையா அதனால இவனோட ஷூவை அவ காலில் இவனே மாட்டி விடுறான். எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் இதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோணும் அவ்வளோ ஒரு கொலைவெறி ஆத்திரம் வரும் இல்லையா அதே ஆத்திரம் தான் நம்ம ஹீரோயினுக்குமே வருது. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு ரீ அவளோட காலேஜுக்கு போகும்போதே வந்து நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணியிருப்பா இல்லையா அதை சொல்லியிருப்பா. உங்களோட ஃபோனை வந்து நீங்க வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க உங்களோட ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. இப்ப வரையில இது ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கு. அதாவது ரீ தான் வந்து ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து ரீ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவனோட ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அவ மேல கொஞ்சம் அக்கறை காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு அக்கா புருஷன் இருக்கான் இல்லையா அவன் வந்து அவரோட ரூம்க்கு போறான். அவர் பார்த்தா என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் பண்ணது தப்பு தான் ஆனா உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு ஏதோ வந்து கனவுல பெணாத்திக்கிட்டே இருக்காரு. இதை வந்து இவன் அரைகுறையா கொஞ்சம் கேட்டுடுறான்.
அப்ப பொண்டாட்டிக்காரி பின்னாடி வந்து நின்னுட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ பாவம் அவர் எப்படி வேர்த்து போயிருக்காரு பாரு, கனவுல ஏதோ பயந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அவர் பெனாத்துனதெல்லாம் மட்டும் இவகிட்ட சொல்ல மாட்றான். ரீ வந்து பார்த்தேமா ஒரு காஃபி ஷாப்ல வேலை செய்றா. அந்த காஃபி ஷாப்புக்கே நேரா காங் போயிடுறா. அங்க போன உடனே நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோவோட டேபிள்லயே வந்து அவங்க 2 பேரோட கல்யாண போட்டோ வச்சிருப்பான். அதனால ரீக்குமே தெரிஞ்சிருது. இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா 2 மாடல் ஷூவை வாங்கிட்டு வந்துட்டு இதுல எது உனக்கு பார்த்ததோ எது உனக்கு பிடிச்சிருக்கோ நீ போட்டுக்கோ, என் புருஷனோட ஷூவை கைட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து டைரக்டாவே அவகிட்ட கேட்டுறா, இது பாரு நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவரை உனக்கு பிடிச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. இந்த காலத்து பசங்க வயசு வித்தியாசம் இல்லாம பழகுறீங்க அப்படின்னும் போது உடனே இவ என்ன சொல்றானா, ஆமா உண்மைதான், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனா அவர்கிட்ட நான் இதுவரையில சொன்னதே கிடையாது, எனக்கு தான் அவரை பிடிச்சிருக்கு, அவர் வந்து என்ன ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. அப்பனா ரொம்ப நல்ல விஷயம், இதோட வந்து இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு படிக்கணும்னா படிக்கிற வேலையை பாரு, லைஃப்ல முன்னேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். லாயர் மென்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ரிய பாக்குறதுக்காக வரான். ஆக்சுவலா இவன் வந்துட்டு இவளுக்கு அண்ணன். அங்க வந்த உடனே என்னடி உன் காலில் அடிபட்டிருக்கு, ஷூ எங்க அப்படின்னும் போது ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் குத்திடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அப்படியே அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி கொஞ்சம் தைரியம் சொல்ற மாதிரி, எதன் பத்தியும் கவலைப்படாத, என்ன ஷூ தானே இல்லை, ஷூ இல்லைனாலும் வந்து உனக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ஷூவை எடுத்துட்டு வந்து புருஷங்காரன் கிட்ட கொடுக்கும்போது அவன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அவளை ஃபாலோ பண்ணி போனியா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தான் புரியுதா புரியலையான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவள் உன்னை லவ் பண்ணுறா, அதனால தான் வந்துட்டு உன்னை சுற்றி சுற்றி இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கா, அது எப்படி உனக்கு புரியாமல் போச்சு, இல்லை புரிஞ்சோ நீ புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அது எதுவாக இருந்தாலும் அது என்னோட தனிப்பட்ட விஷயம், அதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட பழைய ஃபோட்டோவை வச்சு பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்க நீ, நீ எங்க போயிட்ட, நீ எங்க கூட இருந்திருந்தீன்னா நல்லா இருந்திருக்கும், இப்பவாவது நீ வந்துருவியான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலா யோசிச்சுட்டு இருக்கேன், என்னதான் நமக்குள்ள நடந்தது, எதனால நம்ம இப்படி பிரிஞ்சோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா பாட்டி வந்துட்டு சின்ன கடை வச்சிருக்காங்க போல, அங்கதான் எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்க பாட்டிக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, அதுக்கும் அவங்கள திட்டி திட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா பாவம். இப்பதான் ஹீரோவோட அப்பாக்கு வந்துட்டு அவங்க கம்பெனி மெடிசனை பத்தி ஏதோ ஒரு பொண்ணு தப்பு தப்பா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி தப்பு தப்பானா வந்து அவ சொன்னது உண்மைதான், இன்னும் ஆனா அது ப்ரூவ் பண்ண முடியல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு யாருன்னு உடனே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இந்த பொண்ணோட லவ்வரோ ஹஸ்பண்டோ எவனோ ஒருத்தன் யாரோ அவன் வந்து நம்ம கம்பெனில தான் வேலை செஞ்சிருக்கான், அதனாலதான் அவ இவ்வளோ பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களும் சேர்ந்து அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவும் ரீயும் மறுபடியும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு ஹீரோயின் வந்தா அப்படின்ற விஷயத்த ரீயும் சொல்ல மாட்டா, என் பொண்டாட்டி வந்தாளா அப்படின்னு சொல்லி இவனும் கேட்க மாட்டான். அப்ப ஹீரோவோட டேபிளை இவ கிளீன் பண்ணி வைக்கும் போது ஒரு பேப்பரை பாக்குறா. அது வேற எந்த பேப்பரும் கிடையாது, ஹீரோ வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. நைட்டு ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரான். வந்துட்டு அங்கேயே அவன் கார்டன்லயே படுத்துக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அப்பாவை மன்னிச்சிடுமா, எங்க இருக்க நீ, இப்போவாவது அப்பாவோட கனவுலையாவது ஒரே ஒரு வாட்டி வாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றானா, 2 கிளாஸ் எடுத்துட்டு ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறா. பொண்டாட்டி கூட சேர்ந்து ஒரே ஒரு கிளாஸ் ஒயினாவது குடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பவும் அவன் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றானா, எந்த காலத்திலயும் போனவங்களை நம்மளால திருப்பி கொண்டு வரவே முடியாது, அதை எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு நம்மளோட லைஃபை அடுத்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை, இதை நீ தான் ஏத்துக்கணும். நான் வந்துட்டு என்ன தெரியுமா உன்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்பேன், நம்ம 2 பேரும் அடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், அந்த குழந்தையில வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மறக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம கோவம் வந்துடுது. அந்த கிளாஸ் எல்லாம் போய் தூக்கி போட்டு உடைச்சிட்டு பயங்கரமா கத்துறான். அந்த குழந்தைய நீ மறந்துட்டியா, நானும் அந்த குழந்தைய மறந்துடணுமா, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிட்டு, அதுக்குள்ள வந்து மறக்க சொல்ற, இன்னொரு குழந்தை பேத்துக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு வெக்கமா இல்லை, நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். மறுநாள் எங்க காட்டுறாங்க, இவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மேனேஜர் நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு, அதனாலேயே முழு மாசம் கர்ப்பமா இருக்க பொம்பளை என்ன பண்றானா, வந்த உடனே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முட்டி போடுறா. அப்பவும் அங்க கூட இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இதை நீ பண்ணக்கூடாது, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க.
அப்ப மேனேஜர் என்ன சொல்றான் அப்படின்னா, சீச்சி நான் வந்து அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றான். நான் எப்பயுமே வேலைன்னு வந்தா வந்து ரொம்ப கரெக்டாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன். நீ நான் கொடுக்குற வேலை எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு உன் மேல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ உள்குத்தோட சொல்றா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவளை வந்து குடோனுக்கு வேலைக்கு அனுப்பிடுறான். பாவம், அவ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கா. அந்த இடமே வந்து டஞ்சன் மாதிரி இருக்கு. அவளால அங்க மூச்சு விடவும் முடியல. ஃபுல்லா மெடிசனா இருக்கு. இவன் இப்படி பழி வாங்கிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கா புருஷன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, எப்படியாவது அந்த வீடியோல வந்த பொண்ணு யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாகணும். அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா வந்து நம்மளால ஈஸியா அவளை கண்டுபிடிக்க முடியும். அவ நேர மாசமா வேற இருக்கா. ஸோ நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் வந்து எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவையும் ரீயும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து மறுநாள் மீட்டிங் இருக்கு அப்படின்றதுக்காக அதுக்கான ரூம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரீ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு பூகம்பம் வருது, என்னென்னவோ நடக்குது. திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு ஏதாவது வந்து நானும் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட ஆத்மா நிம்மதியாவே போகாது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லியே ஆவேன். நான் வந்து உங்களை லவ் பண்றேன். எப்போ உங்களை நான் மீட் பண்ணணும் அன்னையில இருந்து நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. ஹீரோ அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். அவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, போதும் போதும் இதுக்கு மேல எதுவுமே பேச வேண்டாம், எனக்கு இதை பத்தி கொஞ்சம் பேசுறதுக்கே இஷ்டம் இல்ல, நீ பேசுறதும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ரொம்ப மனசு உடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அதே நேரத்துக்கு கரெக்டா காலேஜுக்கு ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோயினை வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வெளியில போகும்போது கேக்குறா. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல, ரீயும் நம்ம ஹீரோ வந்து உள்ள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீட்டிங்க்கு. அது முடிச்ச உடனே அவங்க வெளியில வந்துருவாங்க, நான் என்ன போன் பண்ணவா அப்படின்னு. ஒண்ணு யாரு, ரீ கூடியா இருக்காரு அப்படின்னு கேக்குறா. இவ பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் வேக வேகமா அங்க போயிட்டு லிஃப்ட் ஆண்ட இந்த சைடும் அந்த சைடும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் ரீயும் வந்துட்டு லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா லிஃப்ட் சடனா நின்னுடுது. அவ்வளவுதான், அவ கீழே விழுந்துடுறாளா. உடனே ஹீரோ ஒண்ணும் இல்ல, பயப்படாத, நான் இங்கதான் கூடியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துல ஆறுதலா உட்காந்தா இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சும்மா இருக்க ஹீரோவோட கைய பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு லிஃப்ட் நின்றுச்சு அப்படின்றது மட்டும் தெரியுது. அதனால வேக வேகமா வந்து செக்யூரிட்டி ரூம்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரா. அங்க யாருமே இல்லை. பட் ஆனா வந்து சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் அதுல ஒரு விஷயத்த பாக்குறா. என்னடா அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா லிஃப்ட்ல 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல. அந்த அளவுக்கு அவளோட நெஞ்சு துடிக்க ஆரம்பிச்சிருது. சோ இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.